மொத்தம் 175 இடத்துல மசூதி இடிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 175ல் ஒன்று இந்த தர்கா. இது அவதூறு தானே சார்? அவதூறில் வெப்சைட்டை போய் பாருங்கள். இப்போ இந்த தீர்ப்பு வந்து இந்துக்களுக்கு தானே சாதகமானது, அப்புறம் ஏன் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க? ஏனென்றால் இது திராவிட அரசு, திமுக அரசு, நாத்திக அரசு அப்படின்றது தான். இது வேணான்னு ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் நாத்திகமா? அவங்க என்ன அரசு? முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த விளக்குத்தூண் இருக்கிற இடம் அப்படிங்கிறது வந்து தர்காவுடைய இடம். அப்போ தர்காவை தாண்டி தான் விளக்குத்தூண்ல போய் விளக்கேற்ற முடியும். விளக்கேற்றணும் என்று சொன்னாலே 2 வழி தான் இருக்கு. ஒன்று ஹெலிகாப்டரில் குதிக்கலாம், இல்லைன்னா தர்காவுக்கு சொந்தமான இடம் வழியாக தான் அந்த இதுக்கு போகணும். நாளைக்கு ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு உத்தரவு போடுறாங்க. குளத்தில் கட்டியிருக்கிறான், வாய்க்காலில் கட்டியிருக்கிறான். அப்போ நீதிபதி இதே CISF அனுப்பி அதை இடித்து தள்ளுங்கம்பாரா? கழிவு நீர் தேங்குனது குப்பை அல்லாமல் இருக்குது, முனிசிபாலிட்டிக்கு உத்தரவு போட்டு அது நடக்காமல் இருக்குது. CISF அனுப்பி குப்பையை வாருங்கன்னு சொல்லுவாரா? இதெல்லாம் என்ன? அந்த தீர்ப்பை நான் படித்தேன். நீங்கள் அதை வந்து நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத போது we can use any forceன்னு வேற எழுதியிருக்காரு. CISF இல்லை, எனி ஃபோர்ஸ்னா எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அதிகாரம் அவர்களுக்கு எங்கே வந்தது? CISF என்பது நம்ம வீட்டு வாட்ச்மேன் மாதிரி. CISFக்கும் போலீஸுக்கும் மோதல் வந்திருந்தா அதனுடைய விளைவு போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க வேண்டியது. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தோம், துப்புரவு பணியாளர்கள் இரவோட நீங்கள் காலி பண்ணுறீங்க. ஒரு ஆக்கிரமிப்பு இடிக்கும் பொழுது நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும்போது அவங்கள உடனடியாக காலி பண்ணுறீங்க, அந்த இடத்தை இடிக்கிறீங்க. அதே மாதிரி நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது, போய் விளக்கேற்றலாம்னு சொல்லும் பொழுது நீங்கள் காவல்துறையை வச்சு ஏன் தடுக்கிறீங்க? அப்போ நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை நீங்கள் மீறது ஆகாதா அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்களே சார். இதை வந்து தீபத்தூண் அப்படின்னு அவங்களால எந்த விதத்திலும் நிரூபிக்க முடியவில்லை என்பதால் அந்த பொறுப்பை நீதிபதி GR சாமிநாதன் ஏற்றுக்கொண்டு அவர் வந்து தீபத்தூண்னு இப்போ சொல்லிட்டு அதை ஏற்றணும்னு உத்தரவு போட்டிருக்கு. ஜெயலலிதாவின் கீழ் இருந்த இந்து அறநிலையத்துறை என்ன வாதாடுதுன்னா, இவன் ஃப்ராடு, பேசுறது போல பொய், இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. மத நல்லிணக்கத்தோடு ஒரு சம்பிரதாயம் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பின்பற்றப்பட்டு வருகிறது, அதை சீர்குலைக்கிறதா அவங்க நோக்கமான்னு கேட்குறாங்க. அந்த இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட்டது, அப்படி ஒரு மரபு இருந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு GR சுவாமிநாதன் சொல்றாரு அந்த தீர்ப்புல. ஜியோலாஜிக்கல் சர்வே நட்டிருக்கின்ற எல்லைக்கல், அந்த எல்லைக்கல்ல தான் விளக்குத்தூண்னு சொல்லி தீபம் ஏற்றணும்னு நிற்கிறாங்க. ஆமாம், இதை பற்றி ஒரு ஜோக் இருக்குது. நட்டகல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சித்தர்களுக்கே அந்த அறிவு இருந்திருக்குது. இந்துக்களோட முக்கியமான நாள் இந்த கார்த்திகை தீபம், அன்னைக்கு விளக்கேற்றணும்னு அவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் போட்டாச்சு, அதை வந்து நீங்க நிறைவேற்ற முடியல அப்படின்னா அதை நீதிபதி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது வாஸ்தவம் தானே? கார்த்திகை தீபத்துக்கு நூற்றாண்டுகளா எங்க விளக்கேற்றப்படுகிறதோ அங்க விளக்கேற்றியாச்சு. அது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, 6 கால பூசைன்னு ஒன்று இருக்குதுங்க கோயிலில், 7 காலம் நடத்துங்கன்னு GRS உத்தரவு போடுறாரு. இல்லைங்க 7 காலம்லாம் செய்ய முடியாது, அப்போ நீதிமன்ற உத்தரவு கட்டுப்பட மாட்டேன் நீ அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? பிஜேபியினரோ இந்து முன்னணியோ ராம ரவிக்குமாரோ தர்காவை பத்தியே பேசல. அவங்க நாங்க போய் விளக்கு போடுறதுக்கு அனுமதி தான் கேட்கறாங்க. நீங்க தான் தர்கா பக்கத்துல இருக்கு, அங்க போனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், நீங்க தான் திருப்பி தர்கா உள்ள கொண்டு வரீங்க. அந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏன் அந்த தூண்ல தான் கொடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாக்கா, முருகன் கோயில விளக்கு போடுறது கூட திமுக அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியான ஒரு பிம்பம் தான் பெண்கள் மத்தியில உருவாகிட்டு இருக்கு. அந்த பிம்பம் இயல்பா பார்க்கும்போது அது உண்மை மாதிரி தான் தெரியுது. அதுதான் பிரச்சனை. என்ன சார், அரசுக்கும் நீதிபதிக்குமான ஈகோவா மாறிடுச்சு? அது ஈகோ இல்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க யாரா வெளியூர்ல வந்து பிரச்சனை பண்றீங்க, இங்க கோயில் கட்டிக்கிற மசூதியெல்லாம் இடிக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னாரு. அதனால அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறம்தான் மசூதி எடுத்தாங்க, அது ரொம்ப முக்கியம். அதுபோல இங்கே வந்து விளக்கு இப்போ எங்கே ஏற்றுகிறோமோ உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் ஏற்றணும், மேலே ஏற்றக்கூடாது அப்படின்னு அர்ச்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உயிரை பற்றி தான் எனக்கு கவலையாக இருக்குது. வணக்கம் நேயர்களே,
திருப்பரங்குன்றம் விவகாரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே திருப்பரங்குன்றத்தில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற பற்றி பேசுவதற்காக நம்மிடையே தோழர் மருதேன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்கு? திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது என்பதை பற்றி ஹெச் ராஜா தெளிவாக சொல்லியிருக்கார். ஒரு முருகன் மாநாடு நடத்துனாங்க இல்லையா, அப்போ திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அந்த கூட்டத்தில் நாங்கள் வன்முறையை தூண்டும் பேச்செல்லாம் பேச மாட்டோம் என்று நீதிமன்றத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த கூட்டத்தில் என்ன பேசினார்னா, விளக்கு ஏற்றுறது மட்டும் இல்லை, அந்த தர்காவை அங்கேருந்து நீங்களே எடுத்துருங்க, அது நல்லது அப்படின்னு பேசினார். இப்போ இதுக்கு மேலே இவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு நீங்கள் கற்பித்து சொல்லுகிறீர்கள், அவர் சொல்லியிருக்கார். ரெக்கார்டில் இருக்குது, யூடியூப்பில் யார் வேணால் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னாக்க, இப்போது நாளைக்கு டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். இந்த பாபர் மசூதிக்கு இங்கே தான் ராமன் பிறந்தான்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்தாங்களோ, அதுபோல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் ஒரிஜினலாக தீபம் ஏற்றப்பட்டது, இந்த தர்காக்காரங்க வந்து தடுத்ததுனால தான் இங்கே ஏற்ற முடியாமல் வேறு இடத்துல ஏற்றிட்டுருக்குறோம், அதனால் பழையபடி நம்முடைய உரிமையை மீட்போம் அப்படின்னு ஒரு கதையை இவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போது இதை பற்றி இன்னும் உள்ள விவரமாக போனோம்னாக்க ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, பாரத வருஷத்தை கட்டி அமைப்போம், ரீபில்டு பாரத வருஷா ரீக்ளைம் டெம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து ரைட் விங் வெப்சைட்டு, அதில் போய் பாருங்கள். மொத்தம் 175 இடத்துல மசூதி இடிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த 175ல் 1 இந்த தர்கா. சரியா? இந்தியா பூரா லிஸ்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் 175. அப்போது இது வந்து யாரோ ஒரு ராம ரவிக்குமார் பெட்டிஷன் போட்டார், இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்றதில்ல, இதை பற்றி அவங்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். அப்போ அதுக்குள்ளே இந்த அராபியான ஒட்டகமும் கதை மாதிரி ஒட்டகத்துக்குள்ளே எப்படி தலையை நுழைப்பது என்பதற்கான முயற்சி. முதல்ல இதை எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, விளக்குன்றதை முதல்லேருந்து தொடங்குறாங்க. அது அவ்வளோ போனி ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு அந்த தர்காவில் வந்து கோழி அறுத்து பலி கொடுக்குறாங்க, ஆடு அறுத்து பலி கொடுக்குறாங்க, இது சுப்பிரமணிய சுவாமி கீழே கோயில் இருக்குது, இது வந்து ஆகாது அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. கிளப்பி அது கோர்ட்டுக்கு போச்சு. அங்கே அந்த உள்ளூர் மக்களுக்கு நல்லா தெரியும், ஆடு கோழி பலியிடுவது அப்படின்றத உண்மையிலே செய்கிறது யாருன்னா இந்துக்கள் தான் அதிகமாக தர்காவுக்கு போகிறவங்க செய்கிறாங்க. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போய் 2 நீதிபதிகள் 2 விதமாக தீர்ப்பு சொன்னாங்க. 3வது நீதிபதியும் இல்லை அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அதை நிறுத்தினாங்க. இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது இப்போது இதுக்கு வர்றாங்க, இந்த தீபம் ஏற்றுவது அப்படின்றத அங்கே ஏற்றணும். அந்த தூண் அப்படின்றது தீபத்தூண். இதை வந்து தீபத்தூண் அப்படின்னா அவங்களால எந்த விதத்திலும் நிரூபிக்க முடியவில்லை என்பதால் அந்த பொறுப்பை நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் ஏற்றுக்கொண்டு அவர் வந்து இது தீபத்தூண்னு இப்போ சொல்லிட்டு அதை ஏற்றணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்பட்டதா சொல்கிறாங்களே சார். ஆமாம். அப்போ அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ 100 வருஷத்துக்கு முன்னால் ஏற்றப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன சான்று? இந்த வழக்கு இப்போ ராம ரவிக்குமார் போட்டிருக்கிற பெட்டிஷனில் அதுக்கு எந்த சான்றும் அவர் கொடுக்கல. இதுக்கு பின்னால் கொஞ்சம் போவோம். இன்றைக்கி தமிழக அரசு சொல்லுது இல்லையா, ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புக்கு எதிராக இவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. இதுக்கு என்ன ஹிஸ்ட்ரி சுருக்கமாக சொல்கிறேன். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்த பிரச்சனை தொடங்குது. இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மசூதிக்கும் கோயிலுக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை யாருக்கு வருதுன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் தேவஸ்தானத்துக்கும். தேவஸ்தானம் இந்த மலை எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கோயில் வரைக்கும் தான் உனக்கு சொந்தம், மலை அரசுக்கு சொந்தம். இந்த கேஸை வந்து கீழ்மை நீதிமன்றத்தில் வந்து போகுது. செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மலையை புனிதமாக கருதுகிறாங்க அவங்க, அதனால் அது தேவஸ்தானத்துக்கு சொந்தம். எந்த அளவுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால், மேலே உள்ள தர்கா, அங்கே பக்கத்தில் இருக்கிற நெல்லித்தோப்பு உள்ளிட்ட மலை உச்சி தர்காவுக்கு சொந்தம். மற்றபடி மலையின் மற்ற பகுதிகள் வந்து தேவஸ்தானத்துக்கு சொந்தம் அப்படின்னு அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்போ ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க 1926. ஹைகோர்ட் என்ன சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் மலை அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லுது, பிரிட்டிஷ் ஹைகோர்ட்டு. அப்புறம் பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சிலுக்கு போகிறாங்க லண்டனில். பிரைவி கவுன்சில் வந்து கீழமை நீதிமன்றம் சொன்னதை உறுதி செய்யுது. இப்போ இந்த வழக்கு எல்லாத்துலேயும் இந்த இடத்துல அது இருக்குது, இங்கே மரம் இருக்குது, இங்கே அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் மேலே ஒரு விளக்கு தூண் இருக்குதுன்னு யாரும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஏறத்தாழ ஒரு 14-15
சிவில் வழக்குகள் நடந்திருக்கு இந்த 3 பார்ட்டிகளுக்கும் இடையில். 3 பார்ட்டி யார்? கவர்மெண்ட், தேவஸ்தானம், வக்ஃப் போர்டு ஒரு அந்த இது தர்கா. அவங்க ஒரு காம்பவுண்ட் எழுப்புனாக்க ஒரு கேஸ் போடுவாங்க இவங்க. இல்லை தண்ணிக்கு குழாய் போடணுன்னு, இல்லை கரண்ட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு நடந்த போதும் எந்த வழக்குலையும் இப்படி ஒரு தீபத்தூண் இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஓகே, இப்போ 2014 ஜெயலலிதா ஆட்சி. அப்போ வந்து சுப்பிரமணியன் ஒரு வக்கீல், அவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு ஹைகோர்ட்டில். வேணுகோபால்னு ஜட்ஜு, அவர்கிட்ட ஒன்று போடுறாரு. அவர் பெட்டிஷனில் கலப்படமில்லாத பொய்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 1920களில் கேஸ் வந்து தேவஸ்தானத்துக்கும் தர்காவுக்கும் தான் நடந்தது. இப்போவும் டாக்குமெண்ட் அது ஓப்பனாக இருக்குது. தேவஸ்தானத்துக்கும் அரசுக்கும் தான் கேஸு. அதில் 5th ரெஸ்பாண்டன்ட்டு தான் தர்கா. புரியுதா? அந்த இடத்துல இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் அது முதல் பொய். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இந்த கார்த்திகை தீபம் ஏற்றிருக்கிறாங்க இல்லையா, அது ஏற்றிருக்கிற இடம் எதுன்னா கீழே இருக்கக்கூடிய குடைவரை கோயில். அந்த கோயிலுக்கு நேர் மேலே ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு தீபத்தூண் இருக்குது. அந்த தீபத்தூணில் நாயக்கர் காலத்து கல்வெட்டு இருக்குது. இந்த இடத்துல தான் தீபம் போட வேண்டும், சிவமயம்னு போட்டு ஒரு இது இருக்குது. அங்கே தான் போட்டுட்ருக்குறாங்க. நாயக்கர் காலத்துக்கு முன்பிருந்தே, இப்படி முன்பிருந்தே போடுறாங்கன்றதுக்கு 2 ஆய்வு நூல்கள் போஸ் என்பவர் எழுதிய ஒரு PhD தீசிஸ், அதை வந்து தொல்லியல் துறை வெளியிட்டிருக்குது. அவர் அதை போட்டிருக்காரு. இன்னொரு ஆய்வு நூலும் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இப்போ ஏற்றுறாங்க இல்லையா, இது தப்பு. இது வந்து மோட்ச தீபம்னா செத்தவங்களுக்கு போடுறது. அதனால் இதை நிறுத்தணும். இது சம்பிரதாயத்துக்கு எதிரானது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே 100 வருஷத்துக்கு முன்னாலேருந்து அங்கே தான் போட்டுட்டு இருந்தோம். ராமரவிக்குமார் சொல்கிறாரு. ஆமாம், இது அதனால் அங்கே போடணும் அப்படின்னு இந்த சுப்பிரமணியம் 2014 பெட்டிஷன்ட்டு சொல்கிறாரு. அப்போ ஜட்ஜு வேணுகோபால் என்ன கேட்குறாருன்னா, நீ சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாரு. 100 வருஷமாக போட்டிருக்காங்கன்னா அதுக்கு என்ன எவிடன்ஸு அப்படின்னா எந்த எவிடன்ஸும் இவரால் தர முடியல. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இதில் பார்ட்டி வந்து தர்காவே இதுக்குள்ளே வரல. தேவஸ்தானத்தின் அர்ச்சகர்கள், ஜெயலலிதாவின் கீழ் இருந்த இந்து அறநிலையத்துறை என்ன வாதாடுதுன்னா, இவன் ஃப்ராடு, பேசுகிறது போல பொய், இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, இதுதான் தேவஸ்தானத்தின் மரபு, இதை மீறுவது ஆகம விதிக்கு எதிரானது, இதை நாங்கள் செய்ய முடியாது, எந்த ஆதாரமும் இல்லை, அதை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு 2014 ஜெயலலிதாவின் கீழ் இருந்த இந்து அறநிலையத்துறை சொல்லியது என்பதை திருவாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவுபடுத்துகிறேன். இது முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிடுது. ஜட்ஜ் வேணுகோபால் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு அந்த சுப்பிரமணியம் பெட்டிஷனை. அவர் ஒரு 3 வருஷம் சும்மா இருக்கார். 3 வருஷத்துக்கு அப்புறம் 2017 ஒரு நீதிமன்ற அமர்வுக்கு வந்து பெட்டிஷன் போடுறார். அமர்வுனா 2 ஜட்ஜு, கல்யாண சுந்தரம், மிஸ்ஸஸ் பவானி சுப்பராயன், 2 ஜட்ஜஸ். அவங்க பெஞ்சில் இவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறார். அவங்க தரோவாக அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்ப எவிடன்ஸ் கொடுன்னு கேட்குறாங்க. அங்கே போட்டதுக்கு கொடு, இது தப்புன்றதுக்கு எவிடன்ஸ் கொடு, அங்கே போட்டதுக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியல. அவர் சொன்னது தான் கரெக்டு. மத நல்லிணக்கத்தோடு ஒரு சம்பிரதாயம் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பின்பற்றப்பட்டு வருகிறது, அதை சீர்குலைக்கிறதா அவங்க நோக்கமானு கேட்குறாங்க. சரியா? கேட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இது 2017 டிசம்பரில் வந்த தீர்ப்பு. அப்போவும் அதிமுக ஆட்சி தான், அப்போவும் எடப்பாடி தான் முதல்வர். சரியா? அப்போ அவருக்கு கீழே இருந்த அறநிலையத்துறை தான் இதை வாதாடி இருக்குது. 96 ஜஸ்டிஸ் கனகராஜ்கிட்ட அப்போ ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த வழக்கை விசாரிக்கும் போது அப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட்டு அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க, அயோத்தி மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இவங்க நோக்கம்னே ஆர்கியூ பண்ணுறாங்க. யார்? இந்த பெட்டிஷன் போட்டவருக்கு எதிராக ஜெயலலிதா கவர்மெண்ட்டோடைய ஆர்கியூமெண்ட் இது தீர்ப்பில் இருக்குது, போய் பார்க்கலாம் அதை. சரியா? அப்போ அதனால் இதுதான் இந்த பீரியட் பூரா வந்தது. கடைசியாக ஒரு நீதிமன்றத்தில் எந்த தீர்ப்பு செல்லுபடியாகும்னா, எது லார்ஜர் பெஞ்சோ, பெரிய பெஞ்ச் கொடுக்குற தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு இஷ்யூவில் செல்லும். இப்போ பெஞ்ச் இப்படி தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த பெஞ்சு தீர்ப்பை மாற்றவே முடியாதா? மாற்றலாம். இப்போ இந்த ஹைகோர்ட் பெஞ்சு கொடுத்துருன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். பெஞ்சுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். அதுதான் இதற்குரிய வழிமுறை. ஆனால் இந்த பெட்டிஷனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீதிபதி GR சாமிநாதன்ட்ட வந்திருக்காரு. அதாவது 2 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை எதிர்த்து சிங்கிள் ஜட்ஜிட்ட வந்திருக்காரு. இது வர முடியுமா சார்? வரக்கூடாது, சட்ட விரோதம். அது அந்த பெட்டிஷனை எடுத்ததே தப்பு. இந்த பெட்டிஷனை GR சாமிநாதன் எடுத்ததே தப்பு. அவர் அந்த தப்பை ஏற்கனவே பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறேன், அதை எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இப்போ
இப்போ ராமரவிக்குமார்கிட்ட ஒரு எடுத்துட்டாரு, என்ன எவிடன்ஸ்னு கேட்கணும். அவர் இதில் வந்து எவிடன்ஸ் இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை. அதனால தான் அந்த பொறுப்பை நீதிபதி ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு, நான் நேராக போய் பார்க்குறேன்றார். கோர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும்தான் போவேன், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது கோர்ட் ரெக்கார்டிங், சிசிடிவி ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஆனால் தீர்ப்பில் என்ன எழுதியிருக்காரு, நான் எல்லாருக்கும் நேராக தானே சொன்னேன், யார் வேணால் வந்திருக்கலாமே என் கூட அப்படின்னு தீர்ப்பில் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் சொன்னது இதுதான் என்பதை அங்கே உள்ள வழக்கறிஞர்கள் இப்போ கூட சிசிடிவி ரெக்கார்டிங் எடுத்து பாருங்கள், அது போட்டோம், அது சொல்கிறாரு. நேராக போய் இதெல்லாம் எதுக்காக போனேன்னா, நான் ஒன்றும் எவிடன்ஸு தேடியெல்லாம் போகல, என்னுடைய ஜுடிஷியல் கான்ஷியன்ஸ், மனசாட்சி, அதை திருப்திப்படுத்திக்க தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு வந்து இந்த தீர்ப்பில் அவர் சொல்கிறார் என்ன அடிப்படையில் இங்கே ஏற்றலாம் அப்படின்றதுக்கு 2-3 விஷயம் சொல்கிறார். முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட்டது, அப்படி ஒரு மரபு இருந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்றாரு. அந்த தீர்ப்பில் ஆதாரம் இல்லை, இருந்தாலும் அது விளக்குத்தூண் தான், பார்த்தாலே தெரியல அது விளக்குத்தூண், சரியா அப்படின்னு இவர் கீழே பீடம் இருக்குது, தூண் இருக்குது, அப்போ இது விளக்குத்தூண் தான். அடுத்தது சங்க இலக்கியத்தில் இருக்குது, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அங்கெல்லாம் விளக்கு போடுறது தான். அப்போ விளக்கு போட வேண்டியதானே? இப்போ புரியுதா? மரபு இருந்தது என்பதல்ல, இப்போ ஆட் டு பீன்னு சொல்கிறார். என்ன இருக்கிறது என்பது எனக்கு இல்லை, ஒரு படி நான் மேலே போகிறேன், என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இப்படி ஒரு மரபு இருக்கிறதுனால அங்கே கொளுத்துனா என்ன? இது ரெண்டாவது. மூணாவது ஆர்குமெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மலை தேவஸ்தானத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ என்ன செய்யணும்னாக்கா, ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்வதற்கு இது ஒரு டோக்கன் நடவடிக்கை. அது ஹைகோர்ட்டில் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மரபு இருக்குது, வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த கேட்டெல்லாம் பூட்டிடுவாங்களாம். அது எதுக்குன்னா, இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வந்து காட்டிக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தம் என்று அதன் மேல் உள்ள உரிமையை நிலைநாட்டி கொள்வதற்காகவாவது விளக்கு போடணும், இதை எழுதியிருக்காரு. இப்போ கேள்வி என்னென்னா, 2-3 கேள்வி இதில் வருது. பெட்டிஷன் போட்ட ராமரவிக்குமார் மரபை சொல்லலை, அவர் பெட்டிஷனில் ஒரு ஆதாரம் தொல்லியல் நூல்னு கொடுத்துருக்காரு, அது இந்த போஸோட நூல், அதுதான் இப்போ போட்டுட்ருக்கிற இடம், விளக்கு போடுற இடம். ராமரவிக்குமார் அந்த போஸோட நூலை தானே ஆதாரமாக காட்டுறாரு. அவர் என்ன புத்தகம்னே அவருக்கு தெரியல, அவர் ஆதாரம் காட்டின இடத்துல தான் இப்போ விளக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க வழக்கமாக, அதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் கொடுத்துருக்காரு இந்த புத்தகத்தை, சரிதானா? அது அப்போ ராமரவிக்குமார்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அதை ஜி.ஆர். சாமிநாதன் தீர்ப்பில் சொல்கிறாரு, ராமரவிக்குமாருடைய பெட்டிஷன் மொக்கையாக இருக்கிறது என்பது உண்மையேன்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு மேலே இவர் தான் அந்த வேலையை பார்க்குறாரு. என்ன, சரி, ஓகே, இப்போ அவர் சொன்னதுக்குள்ளே போவோம். அந்த விளக்கு தூணா அப்படின்ற கேள்வி. அந்த விளக்கு தூணுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அந்த தூண் வந்து, அந்த தூண் இடிஞ்சிருச்சு, அதனுடைய பீடம் இருக்குது, அந்த பீடத்தினுடைய ஃபோட்டோவெல்லாம் வந்துருக்குது. இதை டீல் பண்ணக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பல இடங்களில் பேசியிருக்காரு ஃபோட்டோவை. அந்த பீடத்தில் வந்து இப்படி ஒரு ரவுண்டும் நடுவில் ஒரு புள்ளியும் இருக்கும், அது சர்வே மார்க்கிங், அது அந்த மாதிரி உள்ளது. அதுக்கு பேர் வந்து தியோடலைட் ஸ்டோன் அப்படின்னு பேர். அதாவது நம்ம நிலத்தில் வந்து கல் நடும்போது மண்ணில் கல் நட்டுருவாங்க ஒரு கருங்கல்ல, மலையில் அப்படி நட முடியாது. அப்போ அவங்க ஒரு இது மாதிரி ஒரு பீடம் மாதிரி போட்டு அதில் கல் வைக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சர்வேயர் ஒருத்தர் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கு. எல்லைக்கல் மாதிரி. ஆமாம், எல்லைக்கல் தான் ஜியோலாஜிக்கல் சர்வே நட்டு இருக்கின்ற எல்லைக்கல். அந்த எல்லைக்கல்ல தான் விளக்கு தூணுன்னு சொல்லி தீபம் ஏற்றணும்னு நிற்கிறாங்க. ஆமாம், இதை பற்றி ஒரு ஜோக் இருக்குது. நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் தெரியுமா, முதல்ல திமுகவில் இருந்தார், மூத்த தலைவர், அப்புறமா அதிமுக மாறிட்டார். அவர் வந்து கூட்டங்களில் ஒன்று பேசுவார், கிண்டலான குரலில் பேசுவார். அவர், நல்ல வேளை வெள்ளைக்காரன் மயில் கல் பர்லாங்கல்லுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து நம்பர் போட்டான், இல்லைனா நம்ம ஆளுங்க அதில் ஒரு துணியை சுற்றி மயிலேஸ்வரர் பர்லாங்கேஸ்வரர் அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு கிண்டல் பண்ணுவார். அது பின்னால் விவேக் வந்து காமெடியாக வச்சார். அதுபோல் இது கல் இல்லையா? சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லில் இருக்குமோ நாதன், நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சித்தர்களுக்கே அந்த அறிவு இருந்திருக்குது. என்ன, இப்போ இந்த கல் சொல்லிட்டாரு, இது வந்து தியோடலைட் ஸ்டோன், இது அதுக்கு சான்று அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. என்ன, அதனால பல இடங்கள்ல ஊர்கள் எல்லாமே மயில்கல்ல தான் சாமியா இன்னைக்கும் பூஜிக்கிறாங்க. நினைக்கிறாங்க.
ஆமா. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இதையே விமர்சனம் பண்றது நீங்க ஒரு நாத்திகரா இருக்கிறதுனால அப்படி விமர்சனம் அப்படி பண்றீங்களா? சொல்கிறாங்க. இல்ல நான் உங்களை கேட்கிறேன், ஆ நீங்க ஒரு நாத்திகர் அப்படிங்கறதுனால அதை விமர்சனம் பண்றீங்களான்னு கேட்கிறேன். அப்படி சொல்லலை. நான் சொல்ல வர்றது இப்படி ஒரு இறை நம்பிக்கை இருக்குது. மக்கள் மரத்தில் கூட ஒரு மஞ்சள் துணியை கட்டி கும்பிடுறாங்க. அந்த வீக்னஸை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, கும்பிடுங்க தாராளம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போது கல்லை கும்பிடுற ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்கள் தகராறாக பண்ணிகிட்ருக்குறோம், அது அல்ல. நீங்கள் இங்கே தான் வழிபாடு நடத்தணும், இதுதான் தீபத்தூண் அப்படின்னாக்கா ஓனர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணலை, அப்படி ஆதாரமும் இல்லை, கல் இல்லை. சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஓனர்ஷிப்பை நிலைநாட்டிக்கொள்ள இதை செய்யணும் அப்படின்றாரு. இப்போ ஓனர்ஷிப்புக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு யார் கேட்டாங்க உங்கள்கிட்ட? அது கேட்கணுன்னா தேவஸ்தானம் தானே கேட்கணும். அவரே கேட்க அவங்களுக்கு அந்த கவலை இல்லாத போது நீதிபதி எதுக்கு அந்த கவலை வருது? இப்போது நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இது மலை தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது, அங்கே விளக்கு போடுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் இந்து அறநிலையத்துறை இந்துக்கு தானே சாதகமாக இருக்கணும். இது மக்கள் மத்தியிலே பிஜேபி வாதமாக இருக்குது. இந்து அறநிலையத்துறைன்னா இப்போ இந்த தீர்ப்பு வந்து இந்துக்களுக்கு தானே சாதகமானது, அப்புறம் ஏன் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க? ஏனென்றால் இது திராவிட அரசு, திமுக அரசு, நாத்திக அரசு அப்படின்றது தான். இது வேணான்னு ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் நாத்திகமா? அவங்க என்ன அரசு? அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இது மரபே கிடையாது, நீங்கள் ஒரு மரபை உருவாக்க முடியாது. ரெண்டாவது, அது தர்காவோட எல்லையில் இருக்குது. அப்போ இன்னொருத்தன் சொத்துக்குள்ளே போய் ஆக்கிரமிக்கிறது சட்ட ரீதியாக தவறு. இப்போது நான் வந்து பிறப்பால் இந்து, இந்த வீட்டில் இருக்கிறேன், பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் ஒரு 5-6 அடி அதை எடுத்து கொடுத்து, நாங்கள் நீங்கள் எடுத்துங்க இதை அப்படின்னு என்கிட்ட சொன்னாக்க நான் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏயா இந்து தானே, நீ உனக்கு தானே எடுத்து கொடுக்குறேன், எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாக்க அது எவ்வளோ நியாயமோ அது மாதிரி தான். இந்துவா முஸ்லீமா, இந்துவா கிறிஸ்தவனான்றது பிரச்சனை இல்லை, எனக்கு அதன் மீது உரிமை இருக்கிறதா இல்லையா, அவ்வளோதான் பிரச்சனை. இந்த விளக்குத்தூண் இருக்கிற இடம் அப்படிங்கிறது வந்து தர்காவோட இடம். அப்போ தர்காவை தாண்டி தான் விளக்குத்தூணில் போய் விளக்கேற்ற முடியும். விளக்கேற்றணும் என்று சொன்னாலே 2 வழி தான் இருக்குது. ஒன்று ஹெலிகாப்டரில் குதிக்கலாம், இல்லைன்னா தர்காவுக்கு சொந்தமான இடம் வழியாக தான் அந்த இதுக்கு போகணும். ஸோ இப்போ ஜேஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்புக்கு வேறு எந்த முகாந்திரமும் இல்லை. அதுக்கு மேலே ஒரு நீதிபதி என்ற முறையில் பெஞ்ச் தீர்ப்பு இப்படி இருக்குது, மரபு கிடையாது, கூடாது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லி 2 தீர்ப்பு இருக்குது. ஒரு ஜட்ஜு, 2 ஜட்ஜு இருக்குது. இந்த வகையில் நான் கெட் ஓவர் பண்ணுறேன்னு அவர் சொல்லணும். அதை மறுக்க முடியாதுன்றது ஒரு பக்கம் இருக்கு. அப்படி ஒன்றே இல்லாத மாதிரி, அதுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாத மாதிரி, புதுசாக இப்போ தான் வந்து எடுத்த மாதிரி செஞ்சுருக்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக நீதிமன்றத்தையே ஏமாற்றும் செயல். நேற்று விசாரிச்ச 2 நீதிபதிகளே சுவாமிநாதன் சொல்றது வந்து சரிதான். அவர் வந்து பாதுகாப்பு, நீங்க வந்து சட்ட ஒழுங்கை பேணி காக்கல, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா அவர் சிஐஎஸ்எஃப் வந்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே, அதுல என்ன சார் தவறு இருக்கு? அதுல பிரச்சனை என்னன்னு கேட்டா, நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுவதானே காவல்துறையோட கடமை. அதான் பிரச்சனை என்னன்னு கேட்டா, நீதிபதி ஒரு தவறான தீர்ப்பு கொடுக்குறாரு. போலீஸு அல்லது அரசு ஏற்கனவே கொடுத்துள்ள சரியான தீர்ப்புன்னு நான் சொல்கிறது, இது திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு இல்லை, பெஞ்ச் தீர்ப்பு, அதுக்கு தான் நாங்கள் கட்டுப்பட முடியும் ஐயா, இதை நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சட்டத்தின்படி நடக்கிறாங்க. ஆனால் சட்டத்தை மீற சொல்லி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அரசு சட்டத்தின்படி நடப்பதால் போலீஸ் ஒத்துழைக்க மறுக்கிறது. சரி, நீ ஒத்துழைக்கல, அப்போ நானே எங்கள் ஆளை அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்புகிறார் இல்லையா? அதில் எதுவும் தவறு இருக்கா? இருக்குது. அதாவது நம்ம நாட்டில் வந்து ஜனநாயகத்தில் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னால் என்ன? அதிகார பிரிவினை. ஜுடிஷியரிக்கு ஒரு அதிகாரம், லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு அதிகாரம், அப்படி பிரிஞ்சிருக்குது. அப்போ ஜுடிஷியரி என்ன செய்யலாம்னாக்கா, ஒரு முடிவு சரி தப்பு, கான்ஸ்டியூஷனல் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லலாம், லீகல் இல்லீகல்னு சொல்லலாம், இதை செய்யணும் உத்தரவிடலாம். ஆனால் அதை செய்கின்ற பொறுப்பை அவங்க அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ இந்த விளக்கேற்றுறதுக்கு ராமரவிக்குமாருக்கு இவங்களை கூட போய் சொல்லிட்டாரு. நாளைக்கு ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு உத்தரவு போடுறாங்க. குளத்தில் கட்டியிருக்கிறான், வாய்க்காலில் கட்டியிருக்கிறான், அது வந்து பல நேரங்களில் அதுக்கு வந்து கண்டெம்ட் வருது, செய்யாமையே இருக்கிறாங்க. அப்போ நீதிபதி இதே சிஐஎஸ்எஃப் அனுப்பி அதை இடித்து தள்ளுங்கம்பாரா? அல்லது கழிவு நீர் தேங்கினது குப்பை அள்ளாமல் இருக்குது, முனிசிபாலிட்டிக்கு உத்தரவு போட்டு அது நடக்காமல் இருக்குது, சிஐஎஸ்எஃப் அனுப்பி குப்பையை வாருங்கன்னு சொல்லுவாரா? இதெல்லாம் என்ன? அப்போ சிஐஎஸ்எஃப்பை ஏன் அனுப்ப முடியாதுன்னா 2 காரணங்கள். ஒன்று, ஜுடிஷியரிக்கு அந்த அதிகாரம் கிடையாது.
நீங்கள் மாநில அரசுக்கு, போலீஸுக்கு, கலெக்டருக்கு உத்தரவிடலாம். உத்தரவு மீறதா இருந்தால் அவங்கள தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அவ்வளோதான் உங்கள் உரிமை. இதை அனுப்புகிற உரிமை கிடையாது. இதை அனுப்புனா ஒன்று ஜுடிஷியரிக்கு அப்பாற்பட்ட உரிமை, ரெண்டாவது இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அதிகாரத்தில் நேரடியாக தலையிடுவது. லா அண்ட் ஆர்டர்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநில அரசின் உரிமை. இப்போ நீதிபதி இப்படி அனுப்பலாம் அப்படின்னா மோடி நினைச்சா இராணுவத்தை அனுப்பலான்ற மாதிரி இருக்குது. அப்போ இது சாத்தியமே இல்லை, சட்டவிரோதமானது. அவர் அதை செஞ்சுருக்காரு. அந்த அமர்வு நீதிபதி இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய பிரதர் ஜட்ஜ், சிங்கிள் ஜட்ஜ் சொன்னதுக்கு எந்த நியாயமும் சொல்லலை. அந்த தீர்ப்பை நான் படித்தேன். நீங்கள் அதை நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத போது we can யூஸ் எனி ஃபோர்ஸ்ன்னு வேறு எழுதியிருக்காரு. சிஐஎஸ்எஃப் இல்லை, எனி ஃபோர்ஸ். எனி ஃபோர்ஸ்னால் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அதிகாரம் அவர்களுக்கு எங்கே வந்தது? சிஐஎஸ்எஃப் என்பது நம்ம வீட்டு வாட்ச்மேன் மாதிரி. யாருக்கு? அந்த ஹைகோர்ட்டுக்கு அவங்க பாதுகாப்பு. இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், கூடங்குளம், கல்பாக்கம், ஏர்போர்ட்டு, அதுக்கு நிற்கிறவங்க தான் அவங்க. அவங்களுக்கு சட்டம் ஒழுங்குக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்கள இதுக்கு ஏவறதே ரொம்ப கடுமையான தவறு. ஒருவேளை இதன் விளைவாக ஒரு மோதல் வந்திருந்ததுன்னு வச்சுங்க, அதனுடைய விளைவு என்ன? சிஎஸ்எஃப்க்கும் போலீஸுக்கும் மோதல் வந்திருந்தா அதனுடைய விளைவு போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க வேண்டியிருந்திருக்கும். இது ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸை உருவாக்குறது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து தான் இது ஒரு நீதிபதிக்கு புரியாமல் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. பெஞ்சில் அதை நியாயப்படுத்துகிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு இந்த பிரச்சனையை பேச போதான்னு எனக்கு தெரியல. என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டாக்கா, சுப்ரீம் கோர்ட்டு ஆமாம் இது சரின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது தமிழ்நாடு திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்லை, தேசிய பிரச்சனை இது. அப்போ எந்த மாநில அரசுக்கும் நினச்சா மோடி இராணுவத்தை உள்ளே அனுப்பலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு லைசன்ஸ் ஆகிடும். ஆனால் இவங்க தரப்புலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. இப்போ துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தோன்னா துப்புரவு பணியாளர்கள் 20,000 ரூபா நீங்கள் காலி பண்ணுறீங்க. ஒரு ஆக்கிரமிப்பு இடிக்கும் பொழுது நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும்போது அவங்கள உடனடியாக காலி பண்ணுறீங்க, அந்த இடத்த இடிக்கிறீங்க. அதே மாதிரி நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது, போய் விளக்கத்தலாம்னு சொல்லும் பொழுது நீங்கள் காவல்துறையை வச்சு ஏன் தடுக்கிறீங்க? அப்போ நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை நீங்கள் மீறது ஆகாதா அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்களே சார். இப்போ துப்புரவு பணியாளர்கள் அகற்றி இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பரிதாபத்துக்குரிய அந்த தொழிலாளிகளை அகற்றினது நமக்கே கடுமையான விமர்சனம் இருக்குது. ஆனால் லீகலாக அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் தப்புன்னு சொல்ல முடியாதுன்னா, போராட்டம் நடத்துறதுக்குன்னு சில இடம் இருக்குது, நீங்கள் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கீங்க, இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி தான் அந்த நடவடிக்கை. அதனால் அது சட்டவிரோதம் சொல்ல முடியாது. இப்போது நீதிமன்றம் ஒரு சட்டவிரோதமான தீர்ப்பை கொடுக்குது. இதுக்கும் ஜிஆர் சாமிநாதன் அவருடைய தீர்ப்பிலே சொல்கிறாரு, வழக்கமாக ஒரு ஆர்டர் போட்டாக்கா அந்த ஆர்டரில் அரசுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு பல கேஸில் வரும். அதனால் என்ன செய்வாங்கன்னா, நான் அப்பீலுக்கு போகிறேன் அப்படின்னு அரசு சொல்லிட்டா 30 நாள் டைம் கொடுப்பாங்க. அதையும் அவர் எழுதுகிறார் தீர்ப்பில். 30 நாள் டைம் கொடுக்கறது தான் வழக்கம். இப்போ நான் இதை செய்கிறேன், ஏன் செய்கிறேன்னா நீதிமன்றத்தின் அதிகாரத்தை காட்டுறதுக்குன்றார். இது என்னது? அரசு என்ன சொல்லிடுச்சுன்னா, நாங்கள் அப்பீல் போகிறோன்னு சொல்லிடுச்சு. அப்பீல் போகிறோன்னா அப்பீலில் என்னன்னு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான். நாளைக்கே இதை கொண்டு போய் ஏற்றணும், கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த டைமில் ஏற்றணுன்றாரு. இப்போ நேற்று என்ன நடக்குதுன்னா, கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு, நேற்றுக்கு சாயங்காலம் 7 மணிக்குள்ளே அங்கே ஏற்றணும். இந்த பெஞ்சு தீர்ப்பு வந்தது இல்லையா, பெஞ்சு தீர்ப்பு என்ன சார் அரசுக்கும் நீதிபதிக்குமான ஈகோவாக மாறிடுச்சு? அது ஈகோ இல்லை, நீதிபதி ஆர்.என். ரவி மாதிரி நடந்துக்கிறார். நீதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, நான் என் பவரை காட்டுறேன். நீதிமன்றத்தில் அப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு. அவர் இந்துவா இருக்கிறாரு, அவர் சனாதன கொள்கையை பின்பற்றாரு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் திமுக இப்ப நீங்க உங்களை போன்ற இடதுசாரிகள்லாம் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கே. இல்லை, அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போது திமுக சார்பான திராவிட இயக்கம் சார்ந்த நீதிபதிகளும் இருக்கிறாங்க. கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் லெஃப்ட் நீதிபதிகள் இருந்திருக்கிறாங்க. இவர் வலதுசாரி. அவர் சித்தாந்தம் என்னன்றது உலகத்துக்கே தெரியும். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது சித்தாந்தத்தை பற்றி அல்ல. அவர் வெளியே சனாதன தர்மம் அது இதுன்னு என்னவோ பேசுகிறாரு, அதை பற்றி இப்போ பேசலை நம்ம. நீங்கள் சட்டப்படி நடந்துக்கிறீங்களா, 2 ஜட்ஜ் பெஞ்சை மீறிட்டீங்க அப்படின்றது நான் சொல்கிறது சனாதன தர்மத்தை எது சொல்கிறது? அது கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ அப்பீலுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சனாதன தர்மத்துக்கும் என்ன? ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் டைம் கொடுக்கணும். உங்கள் முன்னாலேயே நூற்றுக்கணக்கான கண்டெம்ட் கேஸ் பெண்டிங் இருக்குது, இதை மட்டும் மறுநாளே ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இந்துக்களோட முக்கியமான நாள் இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கேற்றணும்னு அவ்வளவு பேர் நிக்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் போட்டாச்சு, அந்த நீங்க நிறைவேற்ற முடியல அப்படின்னா அதை நீதிபதி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது வாஸ்தவம் தானே? இல்லை, விளக்கு ஏற்றியாச்சுங்க.
நீங்கள் சொல்கிற இடத்துல விளக்கேற்றலை. கார்த்திகை தீபத்துக்கு நூற்றாண்டுகளாக எங்கே விளக்கேற்றப்படுகிறதோ அங்கே விளக்கேற்றியாச்சு. அது திமுக சொன்ன இடம் இல்லை, அண்ணா திமுக சொன்ன இடம் இல்லை, ஐயர் சொன்ன இடம். ஐயர் சொன்ன இடம்னு நான் சொல்கிறது அந்த கோயிலினுடைய மரபு அர்ச்சகர்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வாதாடி இருக்கார். எங்கே தீபம் ஏற்றுவது என்பதை பட்டர் முடிவு செய்வதா இல்லைன்னாக்கா ராம ரவிக்குமார் முடிவு செய்வதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அது அங்கே நடந்துட்டு தான் இருக்குது, மக்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க இன்னொரு இடத்துல அதை செய்யுன்றாங்க. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்கா 6 கால பூஜைன்னு ஒன்று இருக்குதுங்க கோயிலில். 7 காலம் நடத்துங்கன்னு ஜிஆர்எஸ் உத்தரவு போடுறாரு. இல்லைங்க 7 காலம்லாம் செய்ய முடியாது. அப்போ நீதிமன்ற உத்தரவு கட்டுப்பட மாட்டேன் நீ அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ ஜனவரி 1ஆம் தேதி ராத்திரி கோயில் திறக்கிறத இந்து முன்னணி கடுமையாக எதிர்க்குது. அது பார்த்துருப்பீங்களா நீங்கள்? அது என்ன ஆங்கில புத்தாண்டுக்கு இந்து கோயிலை திறப்பதா? இது ஆகம விதியில் வராது அது சொல்கிறீங்கல்ல. இப்போ கண்ட இடத்துல நீ சொல்கிற இடத்துலலாம் விளக்கு போடணும் அப்படின்றது எந்த மரபில் வரும்? இதுக்கும் முஸ்லீமுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ தேவஸ்தானம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை தான் ஈஓ பேசுகிறார். அப்போ ஈஓ ஏதோ திமுக வந்து பேசலை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதுதான் ஜெயலலிதா பேசியது, இதுதான் இபிஎஸ் ஆட்சியில் நடந்தது, அதுதான் இப்போ நடக்குது. அதனால் இதை வந்து இவங்க திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா, இதை ஆன்டி டிஎம்கேயாக மாற்றுவது எப்படி, ஆன்டி முஸ்லீமாக மாற்றுவது எப்படி என்ற கோணத்தில் இவர்கள் மீண்டும் மீண்டும் இல்ல இப்ப பிஜேபியினரோ இந்து முன்னணியோ ராம ரவிக்குமாரோ தர்காவை பத்தியே பேசல. அவங்க நாங்க போய் விளக்கு போடுறதுக்கு அனுமதி தான் கேக்குறாங்க. நீங்க தான் தர்கா பக்கத்துல இருக்கு, அங்க போனா சட்டம் ஒழுங்கு முறைகேடு ஏற்பட்டுரும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், நீங்க தான் திருப்பி திருப்பி தர்கா உள்ள கொண்டு வரீங்க. அப்போ சிறுபான்மையர் மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்கு திமுக அந்த விஷயத்தை பயன்படுத்திக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்கல்ல சார்? நல்ல பாயிண்ட். இப்போ அந்த இடம் மலை உச்சி, தர்கா நெல்லித்தோப்பு உள்ளிட்ட மலை உச்சி தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னு 1923 நினைக்கிறேன் ராம ஐயர் என்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பு. அதை தான் பிரைவேட் கவுன்சில் வந்து அப்போல்டு பண்ணியிருக்குது. அந்த இடம் தர்காவுடைய வளாகத்தில் அது வருகிறது அப்படின்றது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இப்போ இந்த இடத்துல விளக்கு கொளுத்தணும் அப்படின்னா அது அங்கே விளக்கு கொளுத்தப்பட்டதுன்றதுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுக்கல, அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீதிமன்ற தீர்ப்பும் சொல்லிடுச்சு. இதையெல்லாம் தாண்டி கொளுத்தி தான் ஆகணும் அப்படின்றது இவங்க. அப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி, ஏன் அந்த தூணில் தான் கொளுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தாக்கா அப்போ தான் ஒரு பாயிண்ட் தெரியுது. அந்த விளக்கு தூணுக்கு போனோன்னா தர்காவுக்கு சொந்தமான இடம் வழியாக தான் போகணும். அப்போது அது வழியாக போகிறது தான் இவங்க நோக்கம். அது வழியா போன வழியா போய் இந்துக்கள் தர்கா வழியா போய் விளக்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தர்காவை அங்க இடத்துல எடுக்கணும், தர்கா அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அது எங்களுக்கு சொந்தமான இடம் சொல்லும் போது தானே சார் பிரச்சனை வரும். அவங்க சொல்லவே இல்லையே. இது இப்போ ஆரம்பிக்கும் போது சொல்ல மாட்டாங்கல்ல, முதல்ல அமைதியாக போயிட்டு பாருங்கள், நாங்கள் அமைதியாக தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு தான் வந்து நீங்களே முன்கூட்டி ஒரு முடிவு எடுத்துடுறீங்க. இல்லை, இவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு. அதை நான் சொன்னேனே, 175 மசூதிகளை இடிப்பதற்கு அவங்க பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. இது அவதூறு தானே சார்? அவதூறு இல்லை, வெப்சைட்டு போய் பாருங்கள். ரீக்ளைம் டெம்பிள்ஸ் என்ன இது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வெளியிட்டதா? அவங்க வெளியிட்டது ரீபில்ட் பாரத் வர்ஷா அப்படின்ற சைட்டு. இதை யார் வேணால் போய் பாருங்கள். அதில் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் இருக்கு. 175 மசூதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் கோயிலை இடித்து கட்டப்பட்டது. இப்போ இந்த தர்கா வந்து கோயிலை இடித்து கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? கோயிலை இடித்து கட்டப்பட்ட மசூதிகளின் 175 மசூதிகளின் பட்டியல். அதனால் இதை இடித்து கோயிலாக்கணுன்றது அவங்க அதில் சொல்லியிருக்கிறது. அதில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா இருக்குது. அப்போது இவங்க ஏற்கனவே அயோத்தியில், மதுராவில், காசியில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போ அவங்க அதுக்குள்ளே போகிறாங்க. அதனால தான் இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, முஸ்லீமே கேட்கல நீ ஏன் கேட்குறேன்றாங்க. எதுக்காக முஸ்லீம் கேட்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு புது இந்து மரபை உருவாக்க முடியாது. வலது கையால் பூஜை செய்கிறதுனா லெஃப்ட்டில் செய்யுன்னு நீ சொல்கிற, அது எதுக்கு நான் ஒத்துக்கணும்? அவங்க எதுக்கு ஒத்துக்கணும்? பக்தர்கள் தாங்க நிராகரிக்கிறாங்க. திமுகவுக்கு இங்கே வேலை கிடையாது. ஐயர் ஒத்துக்க மாட்டேன்றாரு, நீ போய் அவர்கிட்ட சொல்லு.
ஆனா இயல்பா மக்கள் மத்தியில, தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில ஒரு பிம்பம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முருகன் கோயில விளக்கு போடுறது கூட திமுக அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியான ஒரு பிம்பம் தான் பெண்கள் மத்தியில உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன சார்? அதுக்கு இயல்பா பார்க்கும் பொழுது நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க, விளக்கு போடுறதுக்கு பாஜக மக்கள் எல்லாம் போறாங்க, ஆனா போலீசார் தடுக்கிறாங்க, திமுகவோட போலீஸ் தடுக்குது. அப்போ அந்த திமுக ஆட்சியில இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தானே சார் கொண்டு வர்றாங்க. அந்த இயல்பா பார்க்கும்போது அது உண்மை மாதிரி தானே சார் தெரியுது. அதுதான் பிரச்சனை. இந்த பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். இப்போ உண்மை வேறொன்றாக இருக்கு. இப்போ இவ்வளவு பேசுகிறாங்களே, திருப்பரங்குன்றத்திலேருந்து ஒரு ஆள் கூட இவங்க கூட வரலையே. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நியூஸ் பார்த்தேன், கடை கடையாக போய் கையெடுத்து கும்பிட்டு கடையை மூடுன்றாங்க. யாரும் மூட மறுக்கிறார்கள். எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ எதுக்கு வந்து பிரச்சனை கிளப்புற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் முதல்ல அந்த குரல் எழுப்ப வேண்டியது அந்த ஊர்க்காரங்களாக தான் இருக்கணும். அந்த ஊர்க்காரங்க யாருமே இதை ஏன் ஒத்துக்கலை? ஏன்னா அதில் உண்மை இல்லை. இவங்க இப்படி ஒரு இஷ்யூவை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இப்போ ஒரு பாயிண்ட் பாருங்களேன், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் கோயில் அதிகம் இருக்குது. கோயிலுக்கு இந்த மாதிரி கூட்டம் வர்றது இந்தியாவில் வேறு இடத்துல இல்லை. இவ்வளவு பெரிய கோயில்கள் இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லை. இவ்வளவு கோயில் இருக்குது, இவ்வளவு கூட்டம் வருது. இங்கே நம்மளும் ஒரு 30 வருஷமாக உழுந்து புரள்றோம், இங்கே வந்து இந்த கட்சி வந்து போனியாக மாட்டேங்குது அப்படின்றது தான் பிஜேபியோடைய. இது அவங்களே பேசியிருக்காங்களே. இப்போ நம்ம ஊரில் மாதிரி பட்டை அடிச்சுட்டு நாமம் போட்டு போகிறதெல்லாம் வட இந்தியாவில் இல்லை. ஆனால் காலையில் குளித்து முடிச்சுட்டு பட்டையை போட்டு வர்றாங்க, ஆனால் நமக்கு ஓட்டு மட்டும் போட மாட்டேங்கிறாங்கன்றது தான் வந்து அவங்களுடைய முக்கியமான பிரச்சனை. அப்போ திரும்ப திரும்ப வேறு கொள்கைகளை சொல்லி மெட்ரோ கொடுக்க மாட்டாங்க, சமகிர சிக்ஷா அபியான் பணம் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு ₹1 கொடுக்கறது 26 காசு 27 காசு தான் கொடுப்பாங்க. இப்படி தமிழ்நாட்டை எந்த விதத்திலெல்லாம் வஞ்சிக்கணுமோ வஞ்சிக்கிறார்கள். அது இல்லாத பொருளாதார ரீதியாக தொழில் வளர்ச்சி, செமிகண்டக்டர்னால் அது தூக்கிட்டு போயிடுவாங்க ஃபேக்ட்ரி வேறு ஒரு இடத்துக்கு. இப்போ இதிலெல்லாம் நாங்கள் செஞ்சோம், எய்ம்ஸு இன்னமும் எய்ம்ஸ் தான் அப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யலான்னா இப்படி ஒரு பிரச்சனையை எழுப்பி இதன் வழியாக இந்துக்கள் அப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. இந்த கணம் வரை அது நடக்கலை. ஆனால் அதெல்லாம் நடக்காது தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அயோத்தியில் இந்த பாபர் மசூதியை இடிக்கணும் அப்படின்னு முதல்ல பிரச்சனையை கிளப்பின போது மிகப்பெரிய ஊர்வலம் அதற்கு எதிராக மதசார்பற்ற சக்திகள் நடத்தினாங்க. அந்த ஊரில் தான் விடாமல் இந்த பிரச்சனையை அப்படி செஞ்சு 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 வெளியேருந்து கொண்டு போய் இறக்கி தான் அப்படி செஞ்சு டெல்லியில் அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். ஆனால் இப்போ 2024 தேர்தலில் அந்த தொகுதியில் தான் பிஜேபி தோற்றுருக்குது. அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே வந்து மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை குலைக்க முடியவில்லை என்றாலும் கூட அதை காட்டி மற்ற இடத்துல மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ சொல்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் இந்த பருப்பு வேகாது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியூரில் இருக்கிற பெண்கள் விவரம் தெரியாதவங்க இருக்காங்கல்ல, என்னப்பா விளக்கேற்ற விடலையாம விளக்கு தான் ஏற்றிருக்கிறாங்களே, நீ சொல்கிற இடத்துல அது செய்யவில்லை. அது ஏன் செய்யவில்லை என்றால் அது இந்த கோயிலுக்குரிய மரபு அல்ல, பழக்க வழக்கம் அல்ல. நீ சொல்கிற இடத்துலலாம் நம்ம கொளுத்த முடியாது அப்படின்றது தான். அப்படிங்கிறத இந்து முன்னணிக்காரங்க போய் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற வாதத்துக்கு வச்சா கூட மக்களை பிளவுபடுத்தணும், பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும்னு நினச்சாலும் கூட நீதிபதி ஏன் அதற்கு துணை போகணும்? நீதிபதி ஏன் அதற்கு துணை போகணும் அப்படின்றதுக்கு நான் விளக்கம் சொன்னால் அது நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் கற்பிப்பதாக ஆக்கிவிடும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீதிபதி செஞ்சுருக்கிறது பூரா சட்டவிரோதம். அதுக்கு இதுவரைக்கும் நான் ஆதாரம் சொல்லிட்டேன். அப்போது ஒரு நீதிபதி ஏன் தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்படுறாரு, ஏன் எச்சில் பெஞ்சு தீர்ப்பை மீறி வந்து கொடுக்குறாரு? எல்லாரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழக்கு தீர்ப்பு விவரம் இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய பெண்கள் இதெல்லாம் படிச்சுட்டா பேசுகிறாங்க. ஒரு பொது பார்வையில் என்னப்பா நம்ம கோயிலில் நம்ம விளக்கேற்றக்கூடாதா, இந்த டைப்பில் தான் இதை அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இதைத்தான் நாடு முழுதும் செய்து வருகிறார்கள். பிரபலமான அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனையில் நான் வந்து அந்த பீரியடை சொல்கிறேன். 1980கள் மத்தியில் அயோத்தியில் ராமன் பிறந்தாருன்னு எல்லாருக்கும் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. எந்த இடத்துல பிறந்தார் அப்படின்னு வால்மீகி வந்து லொக்கேஷன் சர்வே நம்பர் போட்டால் கொடுத்துருக்காரு கிடையாது. அப்போது எங்கே பிறந்தார் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு 15 இடத்துல உண்டியலை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல தான் பிறந்தார் அப்படின்னு வசூல் பண்ணி பக்தர்கள் எல்லாத்துக்கும் போவாங்க. இப்படி வந்து ஓடிட்டு இருந்துச்சு. பாபர் மசூதி கட்டியிருக்க அந்த இடத்துல தான் ராமன் பிறந்தார்
அதுவும் எங்கள் சென்ட்ரல் டோமுக்கு கீழே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை இவங்க எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க? மண்டல் கமிஷனை ஒழிக்கிறதுக்கு இதை எடுக்கிறாங்க. பாபர் மசூதி மாதிரியான பிரச்சனையை தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் உருவாக்கும் நினைக்கிறேன் கொண்டு வர்றாங்க. இல்லை அப்போது இந்த மிச்சம் பேர்லாம் ஏன் இடத்துல பிறந்தான்னு சொன்னா இல்லையா, அவங்கள பூரா காசை கொடுத்து அடித்தோ உதைச்சோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒரு இடத்துல தான் பிறந்தார். அந்த இடத்துல ஒரு சாமியார் இருந்தார், ஒரு அர்ச்சகர் இருந்தார். அந்த கோயில் வாசல், அந்த மசூதி வாசலில் ஒரு இடத்துல பிறந்தாருன்னு சொல்லியிருந்தார். அவர் அங்கே பூஜை பண்ணிட்டு ராத்திரி மசூதிக்குள்ளே தான் போய் படுத்து தூங்குவார். அவரும் மௌல்வியும் ஃப்ரெண்ட்ஸு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் யாரா வெளியூர்லேருந்து வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, இங்கே தான் ராமன் பிறந்தார், இங்கே கோயில் கட்டிக்கிறோம், மசூதியெல்லாம் இடிக்க வேண்டியதில்லைன்னு சொன்னார். அதனால் அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறம்தான் மசூதியை இடித்தாங்க. அது ரொம்ப முக்கியம். மசூதியை இடிக்கிறதுக்கு முன்னால் அந்த அர்ச்சகரை போட்டு தள்ளிட்டாங்க. அதுபோல் இங்கே வந்து விளக்கு இப்போ எங்கே ஏற்றுகிறோமோ உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் ஏற்றணும், மேலே ஏற்றக்கூடாது அப்படின்னு அர்ச்சகர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க உயிரை பற்றி தான் எனக்கு கவலையாக இருக்குது. இப்போ என்ன, உண்மையை பேசுபவர்களுக்கு ஆபத்து. அப்போ இதை மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, ராமன் பிறந்த இடத்துல கோயில் கட்டக்கூடாதா அப்படின்னா நமக்கு எந்த இடம் தெரியும்? நமக்கு அயோத்தியில் இருக்கிற யாரையும் அவங்க சொன்னதை நம்பலை, ஆனால் இந்தியா நம்பியது. அது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற யாரும் இதை நம்பலை, புரியாதவர்களை நம்ப வைப்பார்கள். அப்படி நம்பி தமிழ்நாடு ஒரு கலவர பூமியாக ஆவதை நாம் அனுமதிக்கக்கூடாது. அதனால் இப்போ நடந்து கொண்டிருப்பதெல்லாம் மத நல்லிணக்கத்துக்கு எதிரானது மட்டுமல்ல, சட்டத்துக்கும் எதிரானது. அதனால் இது திமுக வர்சஸ் பாஜக, இந்து வர்சஸ் முஸ்லீம் அல்ல, இது வந்து மதவெறி வர்சஸ் தமிழ்நாடு. அந்த முறையில் இதை நம்ம பார்க்கணும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. சட்டத்தில் அப்படி இடம் இருக்கா? நீதிபதியை வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியுமா? இப்போ உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிகளை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னாக்கா நாடாளுமன்றத்தில் 2 அவைகளும் சேர்த்து 2/3 வேணும். ஆனால் தகுதி நீக்கம் செய்வதற்கான நோட்டீஸ் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது ஒரு 60-70 MP இருந்தாக்க கொடுத்துடலாம், அது விவாதத்துக்கு கொண்டு வரலாம். இப்போ வந்து மெஜாரிட்டி பிஜேபிக்கு தான் இருக்குது, அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் தகுதி நீக்கத்துக்கான நோட்டீஸ் கொடுத்து இம்பீச்மெண்ட்டுக்கு அதை ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தலாம். அந்த விவாதத்தில் இவர் எப்படி அன்கான்ஸ்டியூஷனலாக நடந்துக்கிறாரு என்ற விஷயங்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும். தேசிய அளவில் இந்த மாதிரி வேறு நீதிபதிகள் நடந்து கொள்ளாமல் தடுப்பதற்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அந்த வகையில் தோழர் திருமா சொல்கிறது சரி. மிக்க நன்றி சார், உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.